தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் பி சாலை பகுதியில் அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. அந்த நிலையில் தற்போது மாநாட்டுக்கான பணிகள் தீவிரம் பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவபிரகாசம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாசம், உங்களுடைய தகவல்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு இந்த மாதம், அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மாநாடுக்கு ஏற்கனவே அவர்கள் 17 நிபந்தனைகளுடன் அனுமதி பெற்ற நிலையில் அந்த மாநாடு வருகின்ற 27ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதில் முதற்கட்ட பணியாக இன்று அதிகாலையில் அந்த விழுப்புரம் மாவட்டம் வி சாலை பகுதியில் மாநாட்டிற்காக பந்தல் கால் நடும் பணி நடைபெற்றது. இந்த பணியானது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு அந்த பந்தல் கால் அமைக்கும் பணியானது இன்று காலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த மாநாடு நடத்துவதற்கு இன்னும் 20-22 நாட்களே உள்ள நிலையில் பணியானது தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் கட்டமாக இந்த மாநாடு நடத்தும் இடத்தை, அதாவது இந்த மாநாடு நடத்துவதற்கு சுமார் 80 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பார்க்கிங் வசதிக்காக அதே போன்று 80 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாடு நடத்தக்கூடிய இந்த இடத்தை தற்போது டிராக்டர் மூலம் சமப்படுத்தும் பணியானது தற்போது முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று அதிக அளவு மேடு பள்ளம் உள்ள பகுதிகளில் ஜேசிபி வாகனம் கொண்டு அந்த இடத்தை சமப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு திட்டமிட்டபடி 27ஆம் தேதி நடத்துவதற்கு அதற்கு மேடை மற்றும் அலங்காரம் அமைக்கும் பணியில் அளவு எடுத்து அந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் இந்த 27ஆம் தேதி இந்த மாநாடு திட்டமிட்டபடி நடத்துவதற்கான முதற்கட்ட பணி தொடங்கியுள்ளது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவபிரகாசம்.